கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் இந்த தியான வேலைக்கு உங்களை அன்புடனும் மகிழ்ச்சியுடனும் வரவேற்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையாகிய ரோமர் புத்தகம் 12:1 நம்ம வாசித்து இந்த தியானத்தை ஆரம்பிக்கலாம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இன்றைக்கு நாம் பார்க்க போகிற இந்த பிரசங்கத்தோட தலைப்பு தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலி. அதை தான் பார்க்க போகிறோம். இந்த ஜீவ பலினா என்ன, முதல்ல பலினா என்ன, இதெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சென்ற பகுதியில் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், நம்ம யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் போய் கவனித்து கேட்கலாம். சரியா? நம்ம எதை பற்றி பேசியிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தா, கர்த்தருக்கு ஒரு பலிபீடம். அப்போ கர்த்தருடைய பலிபீடம்ங்கிறது எதை குறித்து சொல்லப்படுகிறது அப்படின்னா, நீங்கள் போயிட்டுருக்கிற உங்களுடைய திருச்சபை. சரிங்களா? அப்போது ஆண்டவருடைய அந்த பலிபீடத்தில், அவருடைய பிரசன்னத்தில் நீங்கள் போய் ஒரு காரியத்தை ஒப்பு கொடுக்குறீங்க. உங்கள் வீட்டை குறித்து, உங்களை குறித்து, உங்கள் ஆவிக்குரிய காரியங்களை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து, நீங்கள் இன்னும் வாழ்க்கையில் முன்னேறதை குறித்து, வெற்றியாக வாழ்வதை குறித்து, பிசாசை ஜெயிக்கிறத குறித்து, பாவத்தை மேற்கொள்கிறது குறித்து, எதுவாக இருந்தாலும் எந்த ஒரு காரியங்களும் நீங்கள் மனதில் அப்படியே வச்சு கொள்ளாமல் கொண்டு போய் அந்த பலிபீடத்தில் நீங்கள் வைக்கும் பொழுது, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, அந்த இடத்துல உங்கள் பாரத்தை இறக்கி வைக்கும் பொழுது, அதில் வைக்காத எதுவும் பலிக்காது, நடக்காது. அப்போ அந்த இடத்துல நீங்கள் ஒப்பு கொடுத்துடணும். உங்களையும், உங்கள் குடும்பத்தையும், உங்களுடைய காரியங்களையும், உங்களுடைய பிரச்சனைகளும், உங்களுடைய வேதனைகளும் எல்லாவற்றையும் அந்த இடத்துல கொடுக்கணும். பாருங்கள், இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம கொண்டு போய் வைக்கிற இடம் நமக்காக கொடுக்கப்பட்ட பலிபீடம், அதாவது ஆண்டவருடைய திருச்சபை. நாம் போயிட்டுருக்குறேன், நீங்கள் உங்கள் சபைக்கு போயிட்டுருக்குறீங்க, நான் எனக்குன்னு குறிக்கப்பட்ட சபைக்கு போயிட்டுருக்குறேன். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போது அது போல் அந்த இடத்துக்கு நம்ம போகிறோம். இந்த பலிபீடம் எதற்குங்கிறதையும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், நீங்கள் யூடியூப்பில் போய் கேட்டுக்குங்க. எதுக்கு அந்த பலிபீடம்? விலங்குகள், தானியங்கள் இதெல்லாம் வைத்து படைப்பதற்கு, அதாவது அர்ப்பணிக்கிறதற்கு, பலி செலுத்துவதற்கு, சாக்ரிஃபைஸ் பண்ணுறதற்கு. அடுத்தது தேவனை துதித்து அவரிடத்துல ஜெபித்து பாவ மன்னிப்பு கேட்கும்படிக்கு பலி செலுத்தினாங்க. பலிபீடத்தின் மேலே பலியை செலுத்தினாங்க. பலி செலுத்துறதுக்கு ஒரு இடம் பலிபீடம். சரிங்களா? ஒரு மேடை போல் மண்ணுனாலேயோ அல்லது கற்களாலேயோ, கட்டப்படாத கற்களால் ஏற்கனவே அமைக்கப்படும்படி நம்ம ஏற்கனவே அதெல்லாம் பார்த்துருக்குறோம். அப்போது தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடுவில் ஒரு இணைப்பு பாலம் போல் இந்த பலி செலுத்துகிற இடம் என்ன பண்ணுது? ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. பழைய ஏற்பாட்டில் பலிகளுக்கு ரொம்ப ரொம்ப அதிக பயமுள்ளவர்களாக இருந்தாங்க, அதிகமாக சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க. அது முக்கியமான ஒரு காரியம், ஒரு இடமாக இருக்குது. இன்றைக்கி நம்மளுடைய ஆன்மீக பலிபீடம் எது? நம்முடைய திருச்சபை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கொள்கிறோம். சரி, இந்த பலிபீடம் ஏன்னா பலி செலுத்துறதுக்கு, பலியை கொண்டு போய் வைக்கிறதுக்கு ஒரு இடம் தேவை. அதுதான் அந்த அமைப்பு, அந்த ஸ்ட்ரக்சர், ஆல்டர்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதில் தான் பலியை தகனிக்கும்படி ஒப்பு கொடுக்குறாங்கங்கிறத பார்த்தோம். சென்ற பகுதியில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? வேத வாக்கியம் எப்படி நிறைவேறும்னு. அப்போது நம்ம கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய சபைக்கு சென்று நம்மளை அர்ப்பணித்து நம்ம காரியங்களை ஒப்பு கொடுத்து அந்த இடத்துல நம்ம வச்சுட்டு வரோம். பார்த்திங்களா? அப்போ தான் தேவன் நம்ம கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை இந்த பிள்ளை நம்புது, என்னுடைய சபைக்கு வருது, என்னுடைய சமூகத்தில் இந்த காரியங்களை ஒப்பு கொடுக்குது, தன்னை அர்ப்பணிக்குது, தன்னுடைய விஷயங்களெல்லாம் என்கிட்ட சொல்லுது. மனுஷர்கள்கிட்ட இல்லை, உங்கள் பக்கத்தில் இருக்கிற சகோதர சகோதரிகள்கிட்ட இல்லை, கர்த்தரிடத்தில் நீங்கள் ஒப்பு கொடுக்குறீங்க. ஜெபத்தில் போய் ஆண்டவரிடத்தில் நீங்கள் அர்ப்பணிக்கிறீங்க. தேவனுடைய வார்த்தை வல்லமையாக உங்ககிட்ட புறப்பட்டு வருது. அந்த வாக்குத்தத்தங்கள்லாம் நிறைவேறும்படிக்கு ஒப்பு கொடுக்குறீங்க. சரிங்களா? அப்போ எப்படி நிறைவேறும்? உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது. இன்றைக்கி நாம் எதை குறித்து பார்க்க போகிறோம்? ஆரம்பத்திலே வாசிச்சோம் இல்லையா? ரோமர் புத்தகம் 12வது அதிகாரம் 1 வசனத்தில் ஜீவ பலியாக. எப்படிப்பட்ட ஜீவ பலி? தேவனுக்கு பிரியமான. அப்போது தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். முதல்ல இந்த ஜீவ பலியோட அர்த்தம், முதல்ல பலினா என்னன்னு நம்மளுக்கு தெரியும். தேவனோடு கூட ஒரு உறவை சரி செய்கிறதுக்கு, நம்ம இது வரைக்கும் ஆண்டவரோட சில காரியங்களை சரியில்லாமல் இருப்போம். அப்போ உடனே என்ன பண்ணுறோம்? அவரிடத்துல ஒப்பு கொடுத்து நம்ம உறவாடும்படி, நம்ம உறவை கண்டினியூ பண்ணும்படி, ஆண்டவரோடு கூட இருக்கிற உறவில் வளர்றது தான் இந்த கிறிஸ்தவம். சும்மா ஏதோ ஒரு கிறிஸ்மஸ்க்கு, ஒரு நியூ இயருக்கு, ஒரு
புத்தாண்டுக்கு ஒரு என்ன சொல்கிறது, எந்த ஒரு விசேஷமான நாட்களுக்கு மட்டும் வந்து ஆண்டவரை தரிசிச்சுட்டு போகிறது கிடையாது. தினந்தோறும் கர்த்தரிடத்தில் உறவாடணும்னா சரியாக உங்களுடைய ஓய்வு நாள் திருச்சபைக்கு சென்று நீங்கள் அங்கே கொடுக்கப்படுற வார்த்தைகளை கேட்டு உங்கள் இருதயத்தில் இருக்கிற காரியங்களை அங்கே நீங்கள் பலியாக ஒப்பு கொடுக்கும்பொழுது நிச்சயமாக காரியங்கள் மாறும். வேதத்தில் உள்ள வாக்கியங்கள், வார்த்தைகள், வாக்கு தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுங்கிறத நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா நம்மளுக்கு லேவியராகமம் புஸ்தகம் 7வது அதிகாரம் 37ல் இந்த பலிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. வேதத்தில் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா காலை மாலை எல்லா வேலையும் அவங்க பலி செலுத்துகிறவங்களா இருக்கிறாங்க. எப்போ பலி செலுத்துகிறாங்கன்னா, என்னென்ன பலி செலுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தா, சர்வாங்க தகனி பலி, போஜன பலி, சமாதான பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, இதெல்லாம் இந்த லேவியராகமம் புஸ்தகம் முழுக்கவே வாசிச்சு பாருங்க. குறிப்பாக 7வது அதிகாரம் 37வது வசனத்தில் இது எல்லா வார்த்தைகளுமே அதில் வருது. சரிங்களா? எல்லா பலிகளுமே, பிரதான பலிகளும் அதில் வருது. அப்போது சர்வாங்க தகன பலிங்கிறது ஒரு ஆடையோ புறா குஞ்சையோ எதையோ எடுத்துகிட்டு வந்து காளைகளை என்ன பண்ணுவாங்க, சந்து சந்தாக துண்டித்து மொத்தமாக அதை எரித்து சாம்பலாக்குவாங்க. அது பேர் சர்வாங்க தகன பலி. இன்றைக்கி நம்மளை அப்படி தான் முழுசமாக ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறோம். இல்லை ஆண்டவரே, என்னோட இருதயம் வேற ஒருத்தருக்கு சொந்தமானது, வேற ஒருத்திக்கு சொந்தமானது, இருதயத்தை தவிர மற்றதெல்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன். அப்படி இல்லை. முழுக்க முழுக்க முழு உள்ளத்தோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு ஆவியோடு நம்மளை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கும் பொழுது, துதிக்கும் பொழுது, கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது அதுதான் சரியான சர்வ அங்க தகன பலிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். சரியா? அடுத்தது போஜன பலி. அது என்னது, கிரெயின் ஆஃபரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த மாதிரி பலிகளை செலுத்தியிருக்கிறாங்க பழைய ஏற்பாடுகளில். என்ன என்ன அந்த காரியம்னா, இன்றைக்கும் நீங்கள் வெளிநாடுகள் போனாலும், நம்ம ஊரில் இருக்கான்னு எனக்கு தெரியல சரியா, வெளிநாடுகளில் இன்றைக்கும் பாருங்கள், குறிப்பாக அந்த யூதர்கள் மத்தியில் அவங்க இன்றைக்கும் அவங்களுடைய அந்த நிலத்தின் கனிகள், பழங்கள், அதனுடைய காய்கறிகள், அதில் விளைந்த விளைச்சல்கள் எல்லாவற்றையும் அந்த வருஷத்தின் அறுவடையில் அவங்க என்ன பண்ணுறாங்க, கொண்டு வந்து ஆண்டவருக்கு பலியாக செலுத்துகிறாங்க. போஜன பலி அப்படின்னு இன்னைக்கு காலகட்டத்துக்கு நான் அதை சொல்கிறேன். சரிங்களா? அதே போல் சமாதான பலி. இவங்களுக்கு ஆண்டவர் கூட உறவு இல்லைன்னா, சில காரியங்கள் சரியாக வரலன்னா, ஆண்டவர் கூட இவங்களுக்கு எதுவும் சரியாக வரலன்னா சமாதான பலியை செலுத்துகிறார்கள். பாவ நிவாரண பலி, தெரியாமல் தவறு செய்து விட்டால் சின் ஆஃபரிங் அப்படிங்கிறது, ஒரு தெரியாமல் தப்பு பண்ணிட்டாங்க, ஏதோ எதேச்சே ஒரு கொலை நடந்துருச்சு, ஏதோ ஒரு இவங்களுடைய வயல் நிலத்தை ஏதோ ஒரு மாடோ ஆடோ வந்து வேற ஒருத்தனோட இது பண்ணிட்டா அதை இவங்களுக்கு தண்டனை கொடுத்துட்டாங்கன்னா, அது வந்து இவங்க தெரியாமல் ஒரு தவறு பண்ணிட்டாங்கன்னா, இவங்களால் ஒரு ஆபத்து வந்துடுச்சுன்னா அதுக்கான பாவ நிவாரண பலின்னு. ஆனால் குற்ற நிவாரண பலின்னு ஒன்று இருக்குது. அது வேணும்னே பண்ணுறது, தெரிஞ்சே பண்ணுற தவறு, மீறுதல், கில்ட்டு, அதுக்காக ட்ரஸ்பாஸ், ஓவராக அக்கிரமம் அத்துமீறி பண்ணிடுறது பாருங்கள், அதுக்கும் பலி செலுத்துகிறாங்க. அப்போ எல்லாவற்றுக்கும் பலி செலுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனாலும் முழுசாக சமாதானம் கிடைக்கல, ஆனாலும் முழுசாக அர்ப்பணிப்பு இல்லை, ஆனாலும் முழுசாக திருப்தியாக அவங்க சாப்பிட்டு வாழலை, ஆனாலும் அவங்க பாவம் போன மாதிரி தெரியல, ஆனாலும் அவங்களுக்கு கில்ட்டு ஃபீலிங் போன மாதிரி தெரியல. அப்போ ஒரே பலியாக, ஜீவ பலியாக ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வந்தார். புதிய ஏற்பாட்டு பிள்ளைகளாக நமக்கும் சரி, அவங்களுக்காகவும் சரி, பழைய ஏற்பாட்டு ஆளுகளுக்கும் எல்லாருக்கும் சேர்த்து ஒரேடி அவர் என்ன பண்ணுறாரு, இப்போ தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்குறாரு. எப்போ? கல்வாரி சிலுவையில் மட்டும் ஒப்பு கொடுக்கல, ஒவ்வொரு நாளும் தன்னை ஜீவ பலியாக அவர் ஒப்பு கொடுத்தாருங்க. ஆண்டவர் சொன்னதை தான் செஞ்சார், ஆண்டவருடைய சித்தத்தை செஞ்சார். நம்ம இன்னைக்கு அப்படி இருக்கிறோமா? நீதியாக நடந்துக்கிறோமா? எது நீதின்னு பார்த்து நடந்துக்கிறோமா? நீதியின் மேலே பிரியப்படுறோமா? நம்மளுக்கு ஏதாவது ஒரு காரியம் நல்லது நடக்கும்னா அன்னைக்கு நீதி செய்யறதில்ல, லைஃப் டைம் பண்ணுறோமா? நீதியின் பலிகளை செலுத்துகிறோமா? சங்கீதம் 4:5 வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த 5 வித பலிகளை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. எப்படிப்பட்ட காரியங்களை நாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க முடியும்? நம்மளுடைய தசம பாகம், காணிக்கை மூலமாக, நம்மளையே ஒப்பு கொடுக்கறது மூலமாக, எப்பொழுதும் ஆண்டவரோட சமாதானத்தை இருக்கும்படிக்கு, தெரியாமல் கூட தப்பு செய்யாமல் இருக்கணும் அப்படின்னு ஆண்டவரிடத்தில் நம்மளை ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய பரிசுத்த ஆவியினால் நம்மளை வழிகாட்டும்படிக்கு, அதே போல் நாம் எந்த ஒரு அத்துமீறலும் செய்யாதபடிக்கு ஆண்டவரிடத்தில் அவருடைய கிருபைக்கு, அவருடைய தயவுக்கு, இரக்கத்துக்கு நம்ம வேண்டி அவரிடத்துல நம்மளை ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே ரோமர் 12:1 சொல்லி இருக்கிறபடி ஜீவ பலியாக நம்மளை ஒப்பு கொடுக்க முடியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படி தானே வாழ்ந்தார். வாழும் பொழுதும் ஜீவ பலியாக தன்னையே ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து பிதாவின் சித்தத்தையே செஞ்சார்.
அவருடைய சாவும் அவருடைய மரணமும் அவருடைய சிலுவை பாடும் தேவனுக்கு பிரியமாக தான் இருந்தது. சரிங்களா? நீதிமொழிகள் 15:8 வாசித்து பாருங்கள். துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, ஆனால் நீதிமானுடைய ஜெபத்தை அவர் விரும்புகிறார். அப்போ ஜெபம்ங்கிறது இங்கே பலி என்ற அர்த்தத்தில் சொல்லப்படுதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். அப்போ நம்ம வாழ்நாள் முழுக்க நீதி நியாயமாக வாழணும். இன்றைக்கி காலகட்டத்தில் வச்சு நான் சொல்கிறேன். சரியா? அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில் தரித்திருக்கிறவர்களாக இருக்கணுங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். அது மட்டும் இல்லை, இதெல்லாம் பலிகள்னு வேதம் நமக்கு சொல்லித்தருது. சங்கீத புஸ்தகம் 51:17 பார்த்தீங்கன்னா, தேவனை கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். நீங்கள் புறக்கணிக்கவே மாட்டீங்க, தள்ளிவிடவே மாட்டீங்க. ரொம்ப வேதனையோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு ஓடி வரும்போது நீங்கள் செய்வீங்க. இது என்ன மாதிரி ஒரு சங்கீதம் உங்களுக்கு தெரியும்? அதோட சூப்பர் டைட்டிலே சொல்லியிருக்கு பாருங்கள். இந்த சூப்பர் ஸ்கிரிப்டில் என்ன எழுதியிருக்கு பாருங்கள். பத்சேபாளிடத்தில் தாவீது பாவத்திற்கு உட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். அப்போது தான் உணர்த்தப்பட்டதும் உடனே ஓடி வந்து ஆண்டவரிடத்தில் தன்னை ஒப்பு கொடுக்குறான். நாம் இன்றைக்கி உணர்த்தி 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 ஒப்பு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நமக்குள்ள உணர்வின் ஆவியானவரே இருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவரே இருக்கிறாரு, நிலைத்து இருக்கிறாரு. அதனால் ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து தவறாக சில காரியங்களை செய்யணும்னு நினைக்கும் பொழுது உள்ளேருந்து சொல்லுவார், டேய் வேண்டாம், இதை பண்ணாத, மகளே நீ செய்கிறது தப்பு, இது எனக்கு பிரியமில்லாத காரியம் நம்மளை உணர்த்துவார் பாருங்க. அப்போவே நம்ம சுதாரிச்சுக்கிட்டு என்ன பண்ணணும்? அந்த காரியங்களை விட்டு தேவன் பக்கமாக திரும்பினோம். இதுலேயே 16வது வசனம் பாருங்கள். சங்கீதம் 51:16 பலியை நீர் விரும்புகிறதில்லை, பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன், தகன பலியும் உமக்கு பிரியமானதில்லை. அப்போ தாவீது இருக்கும் பொழுது தாவீது எதை புரிஞ்சு கொண்டான்? வெறுமனே நான் வந்து ஆட்டையோ மாட்டையோ காலையோ இதெல்லாம் செலுத்துறது இல்லை, என்னையே அர்ப்பணிக்கிறேன், என் இருதயத்தை ஒப்பு கொடுக்குறேன். இன்றைக்கி இருதயம் தான் பாருங்கள் பெரிய விஷயமா இருக்குது. கர்த்தருக்கு இருதயத்தை கொடுக்காமல் இருக்கிறதுனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ எல்லாத்தையும் போய் விற்றுட்டு தரித்திரக்கு கொடுத்துட்டு என் பின்னாடி வாப்பா, என்னை நல்ல போதகனேன்னு சொல்கிறியே அப்படின்னா அவன் ரொம்ப மனம் அடிஞ்சு, ரொம்ப ஐஸ்வர்யம் இருக்குது, பணக்காரன் போல், கோடீஸ்வரம் போல், இருக்கிற ஆஸ்தியெல்லாம் எப்படி விட்டுட்டு வருதுன்னு மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருந்ததுனால மிகுந்த வேதனைப்பட்டு அவரை விட்டு ஓடி போயிட்டான். ஏன்னா அவன் இருதயம் முழுக்க எது நிறைஞ்சிருந்தது? நல்ல போதுகிறேன்னு சொன்ன அந்த ஆண்டவர் அவனோட இருதயத்தில் இல்லை. என்ன இருந்தது? அவனுடைய ஆஸ்தி தான் அவன் இருதயத்தில் இருந்தது. அப்போது நம்ம இருதயத்தையும் சேர்த்து தான் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கணும். அப்போது அப்படிப்பட்ட இருதயத்திலிருந்து நம்ம தேவனை ஆராதிக்கிறது ஆண்டவருக்கு ஏற்றதான பலியாக இருக்கிறது. அது மட்டும் இல்லை, எபிரேயர் புத்தகம் தேவன் விரும்புகிற பலி உண்மையில் இந்த காலகட்டத்திலையும் இப்பொழுதும் 2025லும் இனி வருகிற நாட்களிலும் வருஷங்களிலும் நம்ம ஜீவகாலமெல்லாம் தேவன் அதிகமாக விரும்புகிற பலி எது அப்படின்னு பார்த்தா எபிரேயர் 13:16 அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாக இருக்கிறார். அப்போ நாம் நன்மை செய்கிறவர்களாக இருக்கணும். ஆங்கில வேதம் எப்படி மொழி இருக்குதுன்னா குட் காரியங்களை செய்யுங்க, நல்லது செய்யுங்க, தேவனுக்கு எது நல்லதுங்கிறத தெரிந்து கொண்டு செய்யுங்க. தான தர்மம் பண்ணுறது, மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க, டூயிங் குட் அண்ட் ஷேரிங் அப்படின்னு வருது. அப்போது இப்போ இன்றைக்கி விளம்பரம்லாம் பண்ணுவாங்க பாருங்கள், ஷேரிங் இஸ் கேரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம மற்றவர்களுக்கு சில காரியங்களை ஷேர் பண்ணும் பொழுது, இப்போது நான் இந்த வேத வசனத்தில் எனக்குள்ளே வச்சு கொள்ளாமல் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகுது? நீங்கள் இதை கற்றுக்கொள்கிறீங்க, உங்களுக்கு இது பிரயோஜனம் உள்ளதாக மாறுது. ஏன்? உங்களுக்கும் இது தெரிந்து கொண்டால் நீங்களும் இன்னும் அதிகமாக ஆண்டவரிடத்துல பிரியமாக இருப்பீங்க, அவருக்கு பிரியமான பலியை ஏறெடுப்பீங்க அப்படிங்கிற கேர் எனக்கு இருக்குது உங்கள் மேலே. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போது ஷேர் பண்ணும்பொழுது நம்ம அவங்கள கேர் பண்ணுறோம். அப்போ நீங்களும் உங்களிடத்தில் இருக்கிற உங்களுடைய பணத்தினாலோ செல்வத்தினாலோ உங்களுக்கு இருக்கிற எதுவாக இருந்தாலும், பக்கத்து வீட்டில் ஒரு நல்ல சாப்பாடு செஞ்சு கொடுக்குறதா இருந்தாலும், ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்கிறதா இருந்தாலும், ஒரு துணிமணி எடுத்து கொடுக்குறதா இருந்தாலும், இப்போ கிறிஸ்மஸ் வேறு வருது. சில பேர் வந்து ரொம்ப போய் நிறைய பேரை சந்தித்து, ஐயோ இந்த குளிர்காலத்தில் நல்ல ஒரு கம்பளி பெட்ஷீட் வாங்கி கொடுக்கலாம், சில பேருக்கு நம்ம வாங்கி கொடுக்கலாம் அப்படின்லாம் செய்வாங்க பாருங்கள். அப்போது நீங்கள் செய்கிற இந்த குட் காரியங்கள், இந்த நன்மையான காரியங்கள், இவைகளை எல்லாம் கர்த்தர் பிரியமான பலின்னு சொல்கிறாரு. அவருக்கு பிரியமான பலியா. அப்போது இதை மட்டும் செஞ்சுட்டு எல்லா தப்பையும் பண்ணலான்னு அர்த்தம் இல்லை. முழுசாக நம்மளையே ஒப்பு கொடுத்துட்டோம். ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கறது என்ன? நம்மையும் நமக்கு உரியவைகளையும். விளங்குச்சா?
ஆண்டவர் நம்மளுக்கு உரியதை மட்டும் அவர் கேட்கல, நம்மையே கேட்குறாரு, நம்ம இருதயத்தையே கேட்குறாரு. அப்போது ரோமர் 12:1 என்ன வாசித்தோம்? ஜீவ பலி. பலி எப்படி செலுத்தினாங்க? அடித்து சந்து சந்தாக துண்டித்து அதை சாகடித்து தகனித்து செலுத்துவாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம ஜீவ பலியாக எப்படி ஒப்பு கொடுக்குறோம்? நம்மளை சாவடித்து செத்து ஒப்பு கொடுக்கல, உயிரோடு இருக்கும் பொழுதே ஒப்பு கொடுக்குறோம். இயேசு சிலுவைக்கு போவதுக்கு முன்னாடி தன்னை உயிரோடு ஜீவ பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார். தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்தார். தேவன் என்ன சொன்னாரோ அதை தான் செஞ்சார். அதுபோல் நீங்களும் நானும் தேவன் சொல்கிறத செய்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், உன் கையினால் தவறுகள் பண்ணாத, உன் கண்கள் தவறாக பார்த்துச்சுன்னா அந்த கண்ணை எதெல்லாம் உனக்கு இடர் உண்டாக்குது அதை பிடுங்கி போடுன்றார். அப்படின்னா பிடுங்கி எல்லாத்தையும் போட்டால் நம்ம ஒன்றுமே இல்லாமல் வெறும் முண்டமாக தான் நிற்போம் இல்லையா? அப்படி சொல்லலாம், அந்த அர்த்தம் இல்லை. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? எங்கிட்ட ஒப்பு கொடுத்துருப்பா, நான் அதை கேர் பண்ணுறேன். நீ எந்த வழியில் நடக்கணும்னு நான் சொல்லித்தரேன். உன் கைகள் என்ன செய்யணும்னு நான் சொல்லித்தரேன். உன் கால்கள் எந்த இடத்துக்கு போகணும், சரியாக திருச்சபைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆனால் வந்துடணும், வெள்ளிக்கிழமை ஆனால் வந்துடணும், செவ்வாய்க்கிழமை ஸ்தோத்திர கூட்டத்திற்கு பைபிள் ஸ்டடிக்கு வந்துடணும், புதன்கிழமை என்னென்ன ஐக்கியம் உங்கள் சபைகளில் இருக்கோ தெரியல பாருங்கள். எல்லாவற்றையும் சபைகளில் கர்த்தருடைய பரிசுத்தவான்களோடு கூட நம்ம தேவனுக்கு பிரியமுள்ள பலியாக ஒப்பு கொடுக்கும்படிக்கு நம்மளே ஜீவ பலியை அர்ப்பணிக்கணும்னு வேதம் நம்மளுக்கு சொல்லித்தருது. அப்படி நம்மளை ஒப்பு கொடுத்து நம்மையும் நமக்கு உரியவைகளையும் ஒப்பு கொடுக்கும் பொழுது தான் அது புத்தியுள்ள ஆராதனைன்னு வேதம் நமக்கு சொல்லித்தருது. அப்போது இதையெல்லாம் நம்ம புரிந்து கொள்ளும் பொழுது தேவன் அதில் பிரியமாக இருக்கிறார், இந்த பலியில் பிரியப்படுறார். நம்ம ஒரு ஆட்டையோ மாட்டையோ எடுத்துகிட்டு வந்து வெட்டுறதுனால என்ன பண்ணுவோம்? அடுத்த வாட்டி சரி இன்னொரு தப்பு பண்ணிட்டு இன்னொன்று எடுத்துகிட்டு வந்து வெட்டுவோம். அதான் நிறைய ஆடு இருக்குது, நிறைய கோழி இருக்குது, நிறைய மாடு இருக்குது, ஒன்று ஒன்றா வெட்டிக்கிட்டே இருக்கிற வேண்டியது தான். கடைசியில் ஆண்டவர் பார்த்தார், வெட்டுறது தீர்வு இல்லை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தான் ஒரே பலியாக உலகத்துக்காக ஒப்பு கொடுக்கணும்னு ஒப்பு கொடுத்தாரு. இப்போ நாம் எப்படி ஒப்பு கொடுக்குறோம்? நம்மையே ஒப்பு கொடுக்குறோம். இருதயம் முழுக்க ஆண்டவருடைய நினைவோடு கூட இருந்து அவரை ஆராதித்து அவரை உயர்த்துகிறோம் பாருங்கள், அவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் பாருங்கள். இதுதான் அவருக்கு பிரியமுள்ள பலியாக இருக்கிறது. நாம் தொடர்ச்சியாக அடுத்த பகுதியில் இதை இன்னும் கொஞ்சம் தியானிக்கலாம். ஜெபித்து நிறைவு செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே உம்மிடத்தில் வருகிறோம், நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் இப்பொழுதும் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. சர்வ வல்லமுள்ள ராஜா, உம்முடைய பிரசனத்திற்காக நன்றி. நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவ பலியாக எங்களையே ஒப்பு கொடுத்து நாங்களும் எங்களுக்கு உரியதையும் உமக்கு ஒப்பு கொடுத்து உமக்கு அர்ப்பணிப்பதே ஆண்டவரே நீர் விரும்புகிற பிரியமுள்ள பலியாக இருக்கிறது என்று பார்க்கிறோமே. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்மை செய்யும், தான தர்மம் பண்ணும் இப்படிப்பட்ட பலிகள் மேல் ஆண்டவராகி எங்கள் தேவன் பிரியமாக இருக்கிறாரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழ்நாள் முழுவதும் நீதியின் பலிகள் செலுத்துகிறவர்களாக ஜெபத்திலும் வேதம் வாசிப்பதிலும் ஆராதிப்பதிலும் கர்த்தரை துதிப்பதிலும் தேவனுக்காக செய்யும் நற்கிரியைகளிலும் எல்லாவற்றிலும் ஆண்டவரே உம்மை பிரியப்படுத்தும் பலிகளை செலுத்தி வாழ்நாள் முழுவதும் இவர்களும் இவர்கள் குடும்பங்களும் தலைமுறையாக தேவனுக்கு ஜீவனுள்ள சாட்சிகளாக ஆசீர்வாதமாக மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமான ஊற்றாக மாறும்படிக்கு இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஆசீர்வதிக்கிறேன் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுள்ள ஆவியானுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் நம் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை மட்டும் நம்மோடு கூடவே இருப்பதாக. ஆமேன். ஜீவ பலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை, மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. God bless you.